அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அடுத்த 7 நாட்களில் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக நன்மை தரக்கூடிய அமைப்பில் எந்தெந்த கிரகநிலைகள் வலம் வருகின்றன, நன்மை தர இயலாத அமைப்பில் எந்தெந்த கிரகநிலைகள் வலம் வருகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ஜென்மத்தில் வலம் வருகிறாருங்க. முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான். எனவே அவர் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே சற்று சாதகமற்ற அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு யதார்த்தமான உண்மையாக அமைகிறது. ஆனால் அதே வேளையில் சனி கர்மஸ்தானத்தில் மிக வலுவாக வலம் வருவதால் இந்த தருணத்தில் பண ரீதியாக பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய சிக்கலை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பாக்கியஸ்தானமாகிய 9 ராகுவும் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் கேதுவும் வலம் வருவது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. நிழல் கிரகமான ராகு கேதுவுடன் மிக வலுவாக சூரியன் இணைந்திருக்கிறாருங்க. சூரியன் மற்றும் கேது இணைந்து வெற்றிக்கே உரித்தான 3இல் வலம் வருவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். ஆனால் அதே வேளையில் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4இல் வலம் வருகிறாருங்க. மங்களக்காரகன் 4இல் இருப்பது அவ்வளவு நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உடல்நலம் சார்ந்த எதிர்பாராத சில சங்கடங்கள் வரலாம். சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது எதிர்பாராத குழப்பம் நிறைந்த வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு என்பதை மங்களக்காரகன் சுகத்தில் இருப்பதால் உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தை விட்டு விலகுகிறாருங்க. ஜென்மத்தில் குரு சுக்கிர யோகத்தையும் ஜென்மத்தை விட்டு விலகி புத சுக்கிர யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுக்கிரனின் அமைப்பு மிக சிறப்பான வளர்ச்சிக்கு உறுதியாகவே இந்த வேளையில் அடித்தடமிடக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் சுக்கிரனின் அமைப்பால் உண்டு. அதே போன்று இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனும் வெற்றிக்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்திக்கும் ரிஷபராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பாலும் மிதுன ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பாலும் கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளும் ராசியின் அதிபதியான புதன், சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளும் சாதகமாக வலம் வருவதால் நிச்சயமாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைப்பதோடு வரவை உயர்த்தக்கூடிய வகையில் உபரி வருமானம் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எனவே கடன் போன்ற தொல்லைகள் ஏற்படாத வகையில் அடுத்த 7 நாட்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களிடம் உண்டு. குறிப்பாக அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு உறவினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு, பல்வேறு வகையான சிக்கல், பல பிரச்சனைகள் போன்ற அனைத்தையும் சுமூகமாக தீர்க்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஒற்றுமை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பல
பல முறை முயற்சி செய்தும் வெற்றியடையாமல் தாமதத்தை சந்தித்து வந்த பல நிகழ்வுகளில் நிச்சயமாக நல்ல மாறுதல் உண்டு. ஜென்மத்தில் குரு இருப்பதால் அவசரம் காட்டாமல் நிதானத்துடன் செயல்படுவதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. பல்வேறு காரணங்களால் தசாபுத்திகள் அனுகூலமாக இல்லை என்றாலும் பல சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகி நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சுப நிகழ்வுகள் கைகூடும். ஆனால் சிக்கல் இல்லாமல் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்பதை மங்களக்காரகன் சுகத்தில் இருப்பதால் நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. கவனத்துடன் இருப்பது நல்லது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சனி ராகு ஆகிய இரு கிரகநிலைகளும் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பதால் பணிச்சுமை குறையும். நிர்வாகத்தினர் பாராட்டு அதிகரிக்கும். அங்கீகாரம் கிடைக்கும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். உங்களுடைய திறமைக்கே உரிய அங்கீகாரம் உறுதியாக உங்களை தேடி வரும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நுட்பமான பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து அனுகூலமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த வாரம் அமைவதற்கான சந்தர்ப்பம் தொழில்துறை வியாபாரத்துறையில் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெரும்பாலும் சுக்கிரன் ஆதிக்கம் என்பது மிக வலுவாக இருப்பதால் கலைத்துறையில் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் 21ஆம் தேதி முதல் வலுவாக தனஸ்தானத்தில் நுழையும் சுக்கிரனின் அமைப்பால் உண்டு. வெளிநாடு சென்று உங்களுடைய திறமையை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் பிரபலமாக கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு பெரிய அளவிலான பிரச்சனைகளை கூட சாதுரியமாக எதிர்கொண்டு சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சோம்பல் நீங்கும். சுறுசுறுப்போடு செயல்படுவதோடு மட்டுமல்லாது உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றத்தோடு கல்வியில் அதிக கவனத்தோடு உற்சாகத்தோடு படிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் உண்டு. அது மட்டுமல்லாது தனித்திறமையை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன் சற்று சாதகமற்ற அமைப்பில் இருப்பதால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செய்யுங்கள். இல்லை என்றால் எதிர்பாராத அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். அது மட்டுமல்லாது பழைய கடன்கள் சார்ந்த விஷயங்களில் மிதுன ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் இருப்பது பல பிரச்சனைகளை விலக்கி நன்மையை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக கைகூடும்.